வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் ஒரு அருமையான படைப்பு. ஒரு செமி கிளாசிக்கல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து கரஹர பிரியா அப்படிங்கிற ராகத்தை வந்து மையமாக கொண்டு அமைந்த ஒரு திரைப்பட பாடல். டைம் சிக்னேச்சர் 4/4. பீட்ஸ் பர் மினிட் வந்து ரஃப்லி அபவுட் 101 பீட்ஸ் பர் மினிட். ஸோ கொஞ்சம் அதிரடியாக வேகமாக பாடக்கூடிய ஒரு பாடல். அண்ட் இது வந்து ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஸ்ருதி ரொம்ப முக்கியம், 2 கட்டை. ஸோ மென்னாலையும் அழகாக பாட முடியும், கொஞ்சம் ஹை பிச்டாக. அண்ட் விமென் கொஞ்சம் அவங்க யூஷுவல் பிச் ஜி ஷார்ப் ஜியிலிருந்து டோன் டவுன் பண்ணி ஒரு 2 கட்டையில் பாடணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ டி 2 கட்டை, 101 பீட்ஸ் பர் மினிட், கரஹர பிரியா ராகம். ஸோ அந்த ராகத்தை பற்றி முதல்ல அந்த நோட்டேஷன்ஸ் தெரிஞ்சுட்டோன்னா நம்மளால் சுலபமாக அந்த ராகத்தை கையாள முடியும். சரி க ம பத நி ச சனி த ப மகரி ச சரி க ம பத நி ச சனி த ப மகரி ச. தட்ஸ் ஹவ் இட் கோஸ். அண்ட் ப்ரிடாமினென்ட்லி இதில் நிறையா திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு, எல்லாமே ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபியூ ரெஃபரன்சஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஓல்டன் டைம்ஸில் வந்து மதவி பொன்மயிலாள், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கரஹர பிரியா. அப்புறம் நெற்றிக் கண்ணில் வந்து மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு அது இருக்குது. அண்ட் டிக் 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 படத்தில் வந்து பூ மலர்ந்திட நடமிடும் பெண்மயிலே, அது ஒரு கரஹர பிரியா இருக்குது. அண்ட் த எவர் ஃபேமஸ் சங்கீத ஸ்வரங்கள் இதே கணக்கா, அது கரஹர பிரியா. அண்ட் ஒரு 2000s வந்து பச்சை நிறமே பச்சை நிறமே, தட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் கரஹர பிரியா. ஸோ ரொம்ப ஒரு ஜாய், ஹாப்பினஸ், ரொமான்ஸ் இதுக்கெல்லாம் உகந்த ஒரு ராகம். சந்தோஷமாக துள்ளலாக பாடலாம். வாங்க பாடல் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஸோ பல்லவி வந்து நம்ம மேல்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எப்படி வருது, என்ன மாதிரி டைம் சிக்னேச்சரில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல மியூசிக் வந்துடும். ஸோ அது ஒரு 4 பாருக்கு போகும். போனதுக்கப்புறமா இனி நானும், ஸோ த சாங் இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் த பீட். இனி வந்து முன்னாடியே வந்துடும். இனி நானும் நான் இல்லை, ஸோ இனி நானும் நான் இல்லை அப்படி வருது. ஸோ எல்லா வார்த்தையும் ஒரு இது முன்னாடி. இனி நானும் நான் இல்லை அண்ட் கட், அங்கே நான் இல்லை ஷார்ப் கட். அதை வந்து கிளைட் பண்ணி நம்ம அந்த பியூட்டியை வந்து கெடுத்துடக்கூடாது. ஸோ எல்லாமே கட் 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 எண்டில். இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி. ஸோ அந்த 2வது சொல்லடியில் கொஞ்சம் அந்த ஆஸ்பிரேஷன், அந்த ஒரு ஏக்கம் கலந்து அந்த கேள்வியை கேட்குறோம், நானா இல்லையே அது ஏன்னு பதில் சொல்லடி அப்படின்னு. ஓகே, ஸோ தட்ஸ் த ஃபுல் லைன். இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி. ஸோ தட்ஸ் லைன் 1. முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை. ஸோ சேம் லாஜிக். முன் போல நான் இல்லை கட், முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை அங்கேயும் கட், ஏனடி ஏனடி. ஸோ அது வரைக்கும் இந்த 2 லைன்ஸ், இதுதான் பேட்டர்ன். இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி.
முன் போல நான் இல்லை, முகம் கூட எனதில்லை, ஏனடி ஏனடி. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் லைன்ஸ் வருது. நானும் நீயும் ஏனோ ஏனோ வேறு வேறாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானும் அங்கே வந்து வால்யூம் ட்ராப். ஸோ த பேட்டர்ன் இஸ் சம்திங் லைக் திஸ், இப்படி. ஸோ இங்கே வால்யூம் ஜாஸ்தி, இப்படியே டேப்பர் ஆகி கம்மி. நானும் நீயும் ஏனோ 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 இன்னும், சாரி, ஏனோ இன்னும் அண்ட் வேறு வேறாயில் ஃபுல் த்ரோ, வேறு வேறாய். ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ஒரிஜினல் சிங்கர் யார் அப்படின்னா நம்மளோட பிரபலமான ஸ்ரீனிவாஸ் சார். ரொம்ப அழகாக ஒரு வாய்ஸ்க்கு ஃபிட் ஆகி நல்ல சூப்பராக அந்த டைனமிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. திஸ் போர்ஷன் ஸ்பெஷலி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டைனமிக்ஸ் அண்ட் அந்த வால்யூமை வந்து எப்படி ஏற்றணும் இறக்கணும் ரொம்ப அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ ஒன் மோர் டைம். நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறாய், தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டு கொல்ல. ஸோ கொல்ல கொள்ள அப்படின்னு எழுதியிருக்கும் சில வெப்சைட்ஸில், பட் தூக்கில் போட்டு கொல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வாராய் போர்ஷன் வந்து அந்த பிரிகா என்ன நோட்ஸ்ன்னு தெரிஞ்சால் ஈஸியாக பாட முடியும். ஏன்னா ஹை வேற பாடுறோம், கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டு கொல்ல நீ வாராய். ஸோ தட் இஸ் 1 2 3 4 5 தனனனனா ரீ மகரி டாப் மா வரைக்கும் போகிறோம். நீ வாராய் and then the beautiful finish line for the Pallavi. புரு ஏறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன் சிரிக்கின்றேன். அங்கே புரு ஏறும் போதெல்லாம் கட், தனியாக சிரிக்கின்றேன் கட், அது ஏனடி. ஸோ அங்கேயும் அந்த ஏனடியில் ஒரு மேஜிக் பிரித்து கற்றுட்டோன்னா சுலபமாக பாட முடியும். அது ஏனடி. 1 2 3 4 5 6 7 8 9 தனனனனனனனன. அண்ட் நோட்ஸில் சொல்லணும்னா நீ ரீ சா நீ த ப மக சா, நீ ரீ சா நீ த ப மக சா ஏனடி தனனனனனனன. ஸோ தட்ஸ் த பியூட்டி. சேர்த்து பாடுறேன் இப்போ அந்த ஃபுல் லைனை. ஒரு ஏறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன் அது ஏனடி. அங்கே முடிச்சதுக்கு அப்புறமா there is a transition to the female and அவங்க தான் அந்த சேம் லைன்ஸ் தான் திரும்பி அவங்க பாடி முடிக்க போகிறாங்க. ஸோ அதோட the Pallavi portion of the song comes to an end. ரொம்ப ஒரு அழகான Pallavi with equal scope for the male and the female. So that is where it is. ஸோ அடுத்தது சரணம் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாடலோட முதல் சரணத்தை எப்படி பாடுறதுன்னு கற்றுக்கலாம். மேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இட் கோஸ் லைக் திஸ். உனது கன்னத்தின் குழியினில் கட்டி போட்டேனா. ஸோ இதை தாளம் எப்படி வருது? உனது கன்னத்தின் குழியினில் சமம் தான் ஓப்பனிங். ஸோ ஆன் த பீட் உனது கன்னத்தின் குழியினில் கட்டி போட்டேனா தானா பா 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 ஒரே நோட்
கட்டில் போட்டேனா. ஸோ சவுண்டை கவனிச்சாலே நமக்கு புரியும். உனது கன்னத்தின் குழியினில் கட்டி போட்டேனா, படுத்து கொள்ள விரும்பியதும் சிரித்தா நான் விழுந்தேன். ஸோ அங்கே கொஞ்சம் விழுந்தா நான் அந்த பிறகா வரணும். ஸோ படுத்து கொள்ள விரும்பியதும் தனன தனன தனன, படுத்து கொள்ள விரும்பியதும் சிரித்தா நான் விழுந்தேன், நான் விழுந்தேன். இங்கே முடிஞ்சிடும் கரெக்டாக. ஸோ 2 பார், தட் இஸ் 8 கவுண்ட்ஸ்க்கு அந்த மொத்தம் இது வருது 4 into 2. படுத்து கொள்ள விரும்பியதும் சிரித்தா நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் போதும் போதாத, அது அந்த லேடியோட லைன் வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளோட லைன், ஒரு வார்த்தை பேசாமல் புருவத்தை நீ தூக்கி. ஸோ அங்கே அந்த ஆஸ்பிரேஷன், அந்த ஃபீல் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு வார்த்தை பேசாமல் புருவத்தை நீ தூக்கி, ஒரு பார்வை பார்த்தாயே அதில் தானே நான் விழுந்தேன். ஸோ அதில் தானே நான் விழுந்தேன். ஸோ எங்கேயும் இங்கே அன்வான்டாக இழுக்கிறதெல்லாம் கூடாது. எல்லாம் கட் 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 குயிக்காக கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு வார்த்தை பேசாமல், ஸோ அது அப்படி அந்த பஞ்சோட, புருவத்தை நீ தூக்கி, ஒரு பார்வை பார்த்தாயே அதில் தானே நான் விழுந்தேன். இவ்வளோதான் அங்கே விஷயம். அதுக்கப்புறமா லேடியோட லைன் வந்துடும், என் பிறந்த நாள் வாழ்த்தை. அது ஃபுல்லாக பாடி அவங்க முடித்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஃபைனல் ஃபினிஷ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போது நினைத்தாலும் இப்போது போல் தோன்றும் அன்பே. ஸோ இதை பிரேக் டவுனோட எப்படின்னு பார்த்துக்கலாம். எப்போது நினைத்தாலும் கரினே த, எப்போது நினைத்தாலும் இப்போது போல் தோன்றும். அதுக்கப்புறம் அந்த அன்பேயோட பிறகா, அன்பே கமத ரிசனித பமகரி நீதச, அன்பே. அது அழகாக ஸ்டீம்லெஸ்ஸாக வரணும். அன்பே, அது அழகாக ஃபேட் இன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தென் ஆஃப்டர் திஸ் வி வில் சிங், இனி நானும் நான் இல்லை, இயல்பாக ஏன் இல்லை, சொல்லடி சொல்லடி. And then that Sukha Mukhaya comes in and fills in. ஸோ இதுதான் சரணம் 1ல் இருக்கிற மேஜர் போர்ஷன்ஸ் தட் வி நீட் டு அட்டாக். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அழகாக கற்றுண்டு கரெக்டாக அந்த இடங்களை பாருங்கள். சரணம் 2 ஃபீமேல் வில் ஸ்டார்ட். அதில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி பாடணும்னு இப்போ நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போது நம்ம சரணம் 2 எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபீமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க பாடி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன, போதும் போதாத ஆடை நீ அணிய பார்த்தும் பாராதவன் போல் ரசிப்பேனே. ஸோ இது எப்படி கரெக்டாக பாடுறது அப்படின்னு கற்றுக்கலாம். போதும் போதாத ஆடை நீ அணிய, அது வரைக்கும் ஸ்பீடாக 1 பிரெத்தில் பாடிடணும். போதும் போதாத ஆடை நீ அணிய பார்த்தும் பாராதவன், அங்கே அந்த கிளைடும் இருக்குது. பார்த்தும் பாராதவன் போல் போல், அது முக்கியம். தன தன. ஸோ அந்த ஃபுல் 4 கவுண்ட்டுக்கும் போல் அது வந்துடும். போல் அந்த ஃபேக் எண்டில்
ரசிப்பேனே. ஸோ தட்ஸ் த கவுண்ட். ஸோ முழு வரிய தாளத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். போதும் போதாத ஆடை நீ அணிய பார்த்தும் பாராதவன் போல் ரசிப்பேனே. அண்ட் இதுக்கப்புறமா ஃபீமேலோட லைன் வரும். அவங்க பாடி முடித்ததுக்கப்புறமா ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் லைன். ஸோ ஆல்டர்னேட்டாக தான் வந்துட்டுருக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஸோ இங்கே என்ன லைன் வருது? பசித்தாலும் உண்ணாமல் தொலைபேசி மணியோசை அடித்தாலும் நகராமல் சோம்பேறி போல் நாமும். ஸோ இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பசித்தாலும் உண்ணாமல், அண்ட் ஆஸ் யூஷுவல் the word starts before the தாளம். பசித்தாலும் உண்ணாமல் தொலைபேசி மணியோசை. அங்கே அந்த கேஷுவலான அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். பசித்தாலும் உண்ணாமல் தொலைபேசி மணியோசை அடித்தாலும் நகராமல் சோம்பேறி போல் நாமும் சோம்பேறி போல் நாமும். ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த லைனில் கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபுல் லைன், பசித்தாலும் உண்ணாமல் தொலைபேசி மணியோசை அடித்தாலும் நகராமல் சோம்பேறி போல் நாமும். அப்புறம் ஒரு ஓப்பன் த்ரோட்டட் ஹை ஹிட் பண்ண போகிறோம். சில நாட்கள் வாழ்வோமா. ஸோ அது ஃபுல்லாக அந்த இது சில நாட்கள் வாழ்வோமா எண்டு வரைக்கும் அது போகணும். ஸோ ஃபுல் 8 கவுண்ட்ஸ் மொத்தம். ரைட்? ஸோ எப்படி வருது? சில நாட்கள் வாழ்வோமா. தென் த மியூசிக் கம்ஸ் அண்ட் டேக்ஸ் ஓவர். ஸோ அது முடித்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே ஒரு லாங் போர்ஷன் ஃபீமேலுக்கு தான் வருது. அண்ட் that will be followed by one portion which we have done already. So அந்த portion என்ன? நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறா. ஸோ இங்கே let me remind you one more time, இது எல்லாமே குவிக் கட்ஸ், எதுவுமே அந்த சஸ்டெயின் கிடையாது. அண்ட் அந்த வேர்டோட வால்யூம் எப்படி இருக்குன்னா, the first portion is heavy and ஒரு டெய்ல் மாதிரி. ஸோ இட் will go like this, right? ஸோ நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறா தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டுக்கொள்ள நீ வாராய் தனனனா. ஸோ அந்த நீ வாராய் அது நல்லா ஓப்பன் த்ரோட்டடாக நீங்கள் பாடணும். புற ஏறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன். அண்ட் அந்த சிரிக்கின்றேனோட we complete our portions for the song. அது ஏனடா அவங்க பாடி முடிச்சிருவாங்க. ஸோ that brings the song to a closure. Okay? So I hope all these portions are clear. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி தெரிக்க விடுங்க. ஸோ ஈக்குவல் ஸ்கோப் ஓப்பனிங் நமக்கு தான் மேல்ஸ்க்கு. சரணம் 1 மேல் ஸ்டார்ட், சரணம் 2 ஃபீமேல் ஸ்டார்ட். ஓகே? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பாடலை அணுகுங்க. ஸோ டு குவிக்லி சம் அப், என்னெல்லாம் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, ஒன்று வந்து அந்த வேறு வேறாய் அதை ஓப்பனாக நீங்கள் பாடுறதுக்கு டெஃபினட்டாக முயற்சி பண்ணணும். அண்ட் அந்த பல்லவியோட எண்டிங்கில் வந்து அது அந்த இடம். அண்டு சரணம் 2ல் வந்து அந்த ரசிப்பேனே அங்கே அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வருது. அண்ட் அந்த ஹை ஹிட் பண்ணும்போது
சில நாட்கள் வாழ்வோமா, அந்த ஹை அண்ட் தட் சஸ்டெயின். ஸோ இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் அண்ட் நெயில் all those brigas and குட்டி குட்டி பொடி சங்கதிஸ். டெஃபினட்டாக வித் ப்ராக்டிஸ் யூ வில் ஆல் பி ஏபிள் டு அச்சீவ் இட். ஸோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த பாயிண்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. Until I see you in yet another interesting song, this is bye bye from your mentor for the song Kaushik. இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே, பபாய்.